ராமானுஜரை, தாய்மான சாமிகளை, ஐயன்காளிய, கபீர்தாசரை சமூகத்துக்கு கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கிறது. என்ன பிரச்சனை? நாங்கள் அடுத்தவனை சிரிக்க வச்சு பார்க்கணும். எளிய மக்கள் நல்லா தான் இருக்காங்க. இதே ட்ரெயின் இருக்குல்ல, அது ஒரு உலகம்ங்க. ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா முன்னால ஒரு ட்ரெயின் ஓடும். இங்கெல்லாம் இந்த அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் தாங்க வேடிக்கையாக இருக்கும். இந்த பெரிய வகுப்பில் இருக்காங்கல்ல, A1 அங்கே உள்ளே போனீங்கன்னா நம்மளை முறைப்பாங்க. அப்படின்னு ஆட்டுவாங்க. என்னென்னா உங்களை மனுஷங்களா அங்கீகரிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். சென்னை எக்மோரில் இறங்குற வரைக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்க மாட்டான் உங்கள்கிட்ட. ஆனால் இந்த குரூப் இருக்குல்ல, அன்ரிசர்வ், அப்படியே தொங்கிட்டு வருவாங்க. எங்கள் மனப்பாறைகள் திருச்சிக்கு உள்ளே நுழையவே முடியாதுங்க. மனித கற்பனைக்கு அப்பாற்பட்டது. ஆனால் திருச்சியில் 100 பேர் எப்படியோ உள்ளே ஏறிடுவாங்க. எப்படி ஏறினாங்கன்னே கண்டுபிடிக்க முடியாதுங்க. உள்ள இருக்கவன் சொல்லுவான், ஏன் இந்த ஒரு ட்ரெயின் தான் இருக்கா, அடுத்த ட்ரெயின் பின்னாலேயே வருதியா, அது அடுத்த நாள் வரும். சும்மா அவனை அங்கே விட்டுட்டு போறதுக்கு உடனே இவன் கொஞ்சம் நகர்ந்துக்கு என்ன அப்படின்ட்டு உள்ள போவாங்க. போறப்பவே காலை பிரிச்சு போடுவான். அறிவு இருக்கா? அறிவெல்லாம் இருக்கு, இடம்தாயா இல்லை. 2 பேரும் அப்படியே அக்னி நட்சத்திரம் பிரபு கார்த்திக் மாதிரி சண்டை போட்டே வருவாங்க. கொஞ்ச நேரம் அந்த ரயில் குலுக்கி விட்ட உடனே அப்படியே செட்டில் ஆயிடுவாங்க. இவன் கொண்டு போன எலுமிச்சி சாதத்தை அவன் சாப்பிட, அவன் கொண்டு போன தயிர் சாதத்தானே ஊறுகாய் தொட்டுக்கண்ணே. 2 பேரும் தான் அடிச்சுக்கிட்டு கிடந்தவங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே கக்கூஸ் பக்கத்தில் இவன் தலையில் அவன் மடியில் வச்சு தூங்கிடுவான், அவன் மடியில் இவன் படுத்து தூங்கிடுவான். ஏன்னா அவங்கள்ட்ட ஈகோ கிடையாதுங்க. நான் பெரிய ஆளுங்கிறதுக்கு, நான் அதிகாரம் இல்லை, எனக்கு பணம், எதை பற்றியும் அவன் கவலை இல்லை, அப்படியே தூங்கிடுவான். ஆனால் நம்ம அப்படியா? ஒரு 1000 ரூபா பணத்தை வச்சு கொடுத்து ஏறிடுவோமா? நம்ம பார்க்குறவனை பூரா திருடனாவே தெரியும். எவனா இடிச்சா கூட என் பணத்தை பார்த்துட்டானோ. பணம் கூடாதுன்னு நான் சொல்லலைங்க. நான் பற்று அற்றான் பற்றினையும் பார் வள்ளுவர்.